வணக்கம். தமிழர் தொலைக்காட்சியின் சார்பாக நமது திராவிட இயக்க தலைவர் திருமதி ஓவியம் ரஞ்சன் அவர்களை இன்னைக்கு நேர்காணலுக்கு வந்திருக்கோம். வணக்கம்மா. நம திராவிட இயக்கத்தின் சார்பாக நான் திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2026 தேர்தலை பொறுத்து இன்னைக்கு பெரிய கூட்டணியில் குழப்பங்கள்லாம் நிறைய நடக்குது. திமுகவிலிருந்து தப்பி ஓடிய ஆதவ அர்ச்சனை பற்றி எனக்கு ஒரு முக்கியமான ஆமாம் ஆதவ அர்ச்சனை பற்றி எனக்கு ஒரு கொஸ்டின். ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து தப்பி ஓடிய என்ற வார்த்தையே சரியில்லைங்களே. யாரு பிடிச்சி வச்சிருக்கா? யாரும் பிடிச்சி வைக்கலையே. தப்பி ஓடினா இவர் தவறு செஞ்சுட்டா ஓடி போனேன். சரி, ஓடி போனேன். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து ஒரு பேசப்படுற ஒரு நல்ல ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் யாருன்னா அண்ணன் தொல் திருமாவளவன். அவர் இன்னைக்கு எந்த மாநிலத்துக்கு போனாலும் இப்போ ஒடிசாவில் பாருங்களேன், அந்த பெண்கள் கலைலாம் நிகழ்ச்சி நடந்தது. அதில் வந்து காலில் விழுறாங்க, காலில் விழக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொண்டு போன ஒரு மரியாதை. அப்போ அவர் அந்த அளவுக்கு இருக்கார். அவர் கட்சியில் இருந்துட்டு போன இந்த ஆதவ அர்ச்சனை அங்கே உட்காந்து குழப்பத்தை கொண்டாடிட்டு வெறும் 20 பேர் தான் வந்து அந்த கட்சியில் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு பெரிய முட்டாள்னு தெரியுது. இதை பத்தி நீங்க இந்த ஆதவ அர்ச்சனைன்றது யாரு? இந்த இவனுக்கெல்லாம் என்ன அதிகாரம்? இந்த தமிழ்நாட்டுல வந்து மைக்க தூக்கி பேசுற அளவுக்கு உன்னை பெரிய ஆள் ஆக்குறது நம்ம அண்ணன் திருமாதான். நம்ம அண்ணன் திருமாவதான் இப்ப நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவியை கொடுத்து அந்த ஆளை வந்து ஒண்ணும் இல்லாத ஒருத்தனை வந்து லாட்டரி டிக்கெட்டை வந்து வித்து இவங்களுடைய மாமனாரு ஊரு அடிச்சு ஒலையில போட்ட குடும்பம். எத்தனை பேர் சாவுக்கு காரணமா இருந்த அந்த பணங்கள்லாம் வச்சுட்டு இவெல்லாம் பணம் பார்த்திருப்பானா, காரை பார்த்திருப்பானா? இவன் இன்னைக்கு அண்ணன் திருமாவை பத்தி பேசுற 20 பேர் தான் இருக்க. அதாவது இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அந்த மாதிரி பேசுறாங்கன்னு தெரியல. இந்த வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவை பார்த்தா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மரியாதை, ஒரு பயம் எல்லாமே இருக்கு. இத்தனை எப்படி தொண்டர்கள் எல்லாம் நாங்களாம் கொதிச்சு வந்துட்டோம். இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது பேசுறதுக்கு? முட்டாள் பையன். இந்த ஆளெல்லாம் வந்து ஒரு மனிதனா வந்து நம்ம கருதுறதே கிடையாது. இந்த ஆளெல்லாம் ஒரு பேசினா கூட நான் பாக்குறது. ஆனா அண்ணன் திருமாவை பத்தி பேசுறதுனால தான் நான் எடுத்தேன். கட்சியா குரங்கு தாவற மாதிரி தாவிக்கிட்டு, மரம் தாவற மாதிரி தாவிட்டு இன்னைக்கு இங்க போய் என்ன கிழிக்க போறான். இன்னொரு விஷயம், இந்த ஆள் மேல ஒரு கிரிமினல் வழக்கை தொடரணும். இன்னைக்கு இத்தனை பேர் இறப்புக்கு காரணம் இதோ இந்த ராஸ்கல் தான். This fella has to be punished severely. நான் வந்து தலைவர்கிட்டே கொடுக்க போறேன். இல்ல, அவர் வந்து தலைவர்கிட்ட மனு கொடுக்க போறேன். இவனை முதல்ல வந்து இவன் மேல சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கணும். ஆதவ அர்ச்சனை வந்து அமித்ஷாவுடைய கையாளுன்னு சொன்னாங்க. அத நீங்க வேறங்க. இவன் தான் வந்து சும்மா ஆதவ அர்ச்சனை வந்து ஒரு பாவம் பார்த்து திரும்ப அண்ணன் வந்து இன்னைக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒரு பதவியை கொடுத்து அதன் மூலமாக அவன் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து உலகத்துக்கு ஆகி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்து இவர் போய் அங்க போய் எங்க சேர்றாரு, டிவிகேல அங்க போய் பெரிய இது மாதிரி என்னமோ தனக்கு என்னமோ திமுக பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா? அதாவது ஒண்ணுத்துக்கு ஒரு எல்கேஜி பசங்க இவங்க எல்லாம். சாதா எல்கேஜி கூட கிடையாது. என்ன அரசியல் தெரியும்? பெரிய இது மாதிரி பண்ண முடியுமா? செய்ய முடியும். அதுவாது ஒரு கைத்தட்டல் வேற. மூஞ்ச மகரைய பாரு இவங்களுக்கெல்லாம். இந்த ஊர்ல அடிச்சு வலையில போட்டவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தை, அதை வந்து அவங்க மாமனார் மாற்றி வச்சு அடிச்சாரு. அந்த பணத்தையே இவர் வந்து அடிச்சுட்டு வந்துட்டாருன்னு மைத்தினர் சொல்றாரு. ஆமா, மைத்தினர் சொல்றாரு. ஊர் அடிச்சு வலைய போட்டது இவர் அடிச்சுட்டு வந்துதான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு காரு. இவன் காரை திறக்க ஒரு 10 பேரு, இவர் கால இறங்குறது ஒரு பெரிய இது மாதிரி அருவருப்பா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அண்ணன் திருமாவை பேசி உண்மையா அந்த ஆளை கண்டிச்சிருக்கணும். இல்ல, திருமாவளவன் கட்சி உடனே பாருங்களேன், டக்குன்னு நான் அப்படி சொல்ல கருத்தை வந்து தவறாக திரிக்கப்பட்டு இருக்கிறது. சும்மா இதே வேலை. அன்னைக்கு கூட திமுக பத்தி ஏதோ பேசி நான் அப்படி சொல்லல, உடனே பிரச்சனை வரும்போது அப்படி சொல்லல. ஏன்னா நம்ம வழக்கு போடுறோம், பிசிக தொண்டர்கள் வச்சு செய்வாங்கன்னு தெரியும். அதனால அதுக்கு பயந்துகிட்ட நான் அப்படி சொல்லல. வந்து ஆனா இந்த முறை ஏதாவது ஒண்ணுத்துல நிக்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்க ஓட விரட்ட போறோம். அதான் நடக்கும். பாருங்க ஆதவ அர்ச்சனை இல்ல. கட்சிகளை பத்தி வந்து தலைவர்களை பத்தி விமர்சிக்க கூடாது. உனக்கு என்ன தெரியும் நீ விமர்சிக்கிற? அதெல்லாம் வந்து கடுமையா வந்து இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கணும். இது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு பெண் என்பதனால இந்த வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல,
அவங்க எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீங்க சொல்லுங்க. பெண்ணா நீங்க சொல்லுங்க, ஒரு பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா இவங்களும் பெண்கள் தானே, அப்ப இவங்க பாதுகாப்பா இருக்காங்களா இல்லையா, இல்ல வேற ஏதாவது இங்க தவறுதல் நடக்குதா அவங்க மேல அப்படிங்கறத ஒரு பெண்ணா நீங்க என்ன சொல்றீங்க? நான் அவங்களை விமர்சனம் பண்ணல, விமர்சனம் பண்ண விரும்பல. அவங்க பெண்ணான்னு கேக்குறீங்க. பெண்ணா பாதுகாப்பா தான் இருக்காங்க, அப்ப பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாதிரி என்னன்னா என்னத்தான் பாதுகாப்பு? இவங்க பெண்கள் இல்லாம ஆண்களாவா போறாங்களா? அதாவதுங்க இவங்களுக்கெல்லாம் ரெக்கார்டும் வந்து ஹிஸ்டரி தெரியாம பேசுறாங்க, ரைட்டுங்களாங்க? அது NCRBல வந்து, அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோல என்ன சொல்றாங்கன்னா 6 மாநிலம் வந்து பயங்கரமாக பெண்கள் வந்து ரேப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குன்றாங்க. அதாவது ராஜஸ்தான், அசாம், மத்திய பிரதேஷ், UP, ஹரியானா, இந்த மாதிரி இந்த மாநிலங்கள் பூரா பாஜக ஆளுகிறது. இந்த மாநிலம் வெரி குட், இதுதான் வேணும். இந்த மாநிலம் ஃபுல்லா பாஜக ஆண்டுட்டு இருக்கு. ஆனா இது வந்து கிரைம் வந்து பெண்களுக்கு உண்டான கிரைம் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்றதுல நம்ம தமிழ்நாடு இடம் பெற்று. இதே ரெக்கார்டு NCRB சொல்லுது. இதெல்லாம் வந்து இவங்க படிச்சிருக்காங்களா படிக்கலையா? தமிழக காவல்துறை வந்து நல்ல சிறப்பா செயல்படுறாங்க. சொல்றேன், பட் ஏதாவது ஒரு தவறு நடக்காம எந்த மாநிலத்திலும் தவறு இருக்காம இருக்காது. ஆனா பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவங்க பெண்கள் தானே, அப்ப இவங்க பாதுகாப்பா இருக்காங்களா இல்லையா? அது எதுவுமே சொல்ல தெரியாதுங்க, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அதனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அப்ப இவங்க வீட்டுல வேலைக்காரங்களா பெண்கள் இருக்காங்களா இல்லையா? அதுதான் தெரியல, டவுட். அப்ப அவங்கள பாதுகாப்பா வச்சிருக்காங்களா இல்லையா? எனக்கு அது நீங்க நான் ஒரு பெண்மணியா கேட்கறப்ப உங்க வீட்டுல ஒரு 20 வேலைக்காரி இருக்காங்க, நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கீங்களா? நீங்க வந்து ரொம்ப கலாய்க்கிறீங்க. கலாய்க்கலாமா, உண்மையை தெரிஞ்சுக்கிற ஒரு பெண்களா நீங்க வட மாநிலத்து பெண்கள் உங்க வீட்டுல வேலை செய்யறாங்க, நிச்சயமா அவங்க என்ன பாதுகாப்பா இருக்காங்களா இல்லையா? ஐயோ, வடமாநில பெண்கள் 2 பேரும். அப்போ நீங்க வாணி சீனிவாசன் நீங்களே ஒரு போனை போட்டு, ஏன்பா எங்க வீட்டுல எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களாமா, நீங்க பாதுகாப்பு உங்க வீட்டுக்கு கூட்டியாந்து வச்சுக்கலாம். ஸ்ட்ராட்டஜியே தெரியாம பேசுது அந்த அம்மா, ஸ்ட்ராட்டஜியே தெரியாது. நீங்க பாதுகாப்பு எம்எல்ஏ தப்பி தவறி எம்எல்ஏ ஆயி போச்சு. நீங்களும் ஒரு பெண்ணுக்கு சும்மா டைம் கிடக்குது. நீங்க ஒரு பெண்ணுக்கு பெண்ணு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றேன். அதனால நீ அவங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் ஒரு பெண்ணா வந்து உங்க வீட்டுல கூட்டியாந்து அவங்கள வச்சுக்கலாங்க? என்ன சிரிக்கிறீங்க? நான் இது கேள்வியாதான்மா கேட்கிறேன். அவங்க சொல்றதை பார்த்தா ஆட்சியே குறை சொல்லுங்க. பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுலதான் வந்து அகில உலகம், இந்தியா முழுக்க, இந்திய சர்வே, இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே சொல்றான், சென்னை போன்ற ஒரு நகரம் தாண்டா மக்கள் வந்து சுதந்திரமா இருக்கிறான், பெண்கள் நடுராத்திரி வேலைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க, எந்த ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒரு அசம்பாவிதம் என்ன வரைக்கும் ஒண்ணு நடக்குது. நைட் டியூட்டி 6 மணிக்கு போய் 4 மணிக்கு வராங்க பெண்கள். எல்லா இடத்துல பெண்களுக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கு. இல்லன்னு எப்படி இந்த அம்மா சொல்லும்? அதான் நான் கேட்கிறேன். இந்த அம்மா ஒண்ணுமே தெரியாம சும்மா டைம் குச்சின்னு இருக்குது. இந்த அம்மா பேச்செல்லாம் ஒரு பேச்சு நம்ம எடுத்து இதை போய் நம்ம சர்வே பண்ண, ஏமா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, நம்ம பெண்களை கேட்க முடியாது. ஏன்னா வந்து நாம எல்லாம் நல்ல சந்தோஷமா தான் எல்லா பெண்களும் போறாங்க. நைட்டு முந்தா நாள் கூட என்னுடைய தெருவில் வந்து ஒரு பெண் வீடியோ எடுத்துக்கிட்டே போறா. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு ஒரு பொண்ணு வீடியோ எடுக்குது, இது நடக்குது. அப்ப நினைச்சுக்கிட்டேன், பாரு எவ்வளவு தைரியமா போறா. முன்னெல்லாம் போறதுக்கு பயப்படுவாங்க, இப்பெல்லாம் தைரியமா 9:15 மணிக்கு போதுங்க. எல்லாமே வேலை முடிச்சுட்டே 9:15 மணி 10 மணிக்கு தானே பெண்களே போறாங்க வீட்டுக்கு. அது மட்டும் இல்ல, பியூட்டி பார்லர் வேலை செய்யற பெண்களு, மற்றபடி வந்து எல்லா நிறுவனத்திலையும் முடிச்சுட்டு போறாங்க. நான் பார்த்த ஒரு விஷயம் அதுல இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி நான் சொல்றேன்னா, இந்த ரேபிடோ பைக் இருக்குல்ல, இதுல பைக் அதுல ஆண்கள் டிரைவ் பண்றாங்க, பெண்கள் அதுல வந்து புக் பண்ணி போறாங்க. புக் பண்ணிட்டு போறாங்க. சோ அப்ப பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படியே பாதுகாப்பா தானே போறாங்க. வந்து ரேபிடோ ஓட்டுறாங்க, இப்போ ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ரேபிடோ ஓட்டுறாங்க, எல்லாம் ஓட்டுறாங்க. எனக்கு ரொம்ப வேண்டியான ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு ஆட்டோ ஓட்டுது. நாங்க போன் பண்ணி வந்தாலே உடனே. இவங்க வாணிஜ சீனிவாசன் வந்து இதெல்லாம் போய் பார்க்கலையோ, ஒருவேளை கார்லயே வரதுனால இதெல்லாம் தெரியாம இருக்கு. இவங்க எல்லாம் வந்து கட்சின்ற போர்வையில வந்து ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசுறாங்க. அவங்களுடைய கட்சி கொள்கை கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது. அதனால எதுவுமே ஸ்ட்ராட்டஜி ஹிஸ்டரி தெரியாம பேசுறாங்க. வேற என்ன, நான் ஹிஸ்டரி ஸ்ட்ராட்டஜியோட சொல்றேன். NCRB நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் சேஃப்டியா இருக்காங்கன்னு அவங்களுடைய ஹிஸ்டரி பிரகாரம் அவங்களுடைய கணக்கெடுப்புல இருக்குது. இதுக்கு என்ன சொல்ல போகுது நம்ம? அது ஸ்ட்ராட்டஜி தப்பு, நீங்க ரொம்ப தப்பு கீச்சுன்னு சொல்லுவோம், வேற என்ன சொல்லுவாங்க?
சரி, இப்ப எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்விமா. உலக அளவுல இசை மேதையில வந்து இன்னைக்கு இளையராஜா நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர். ஆமா ஆனா அவர்கிட்ட இருந்து வந்த ஏஆர் ரகுமான் வந்து உலக அளவுல 2 அவார்டு வாங்கினாங்க. ஆமா 2 அவார்டு வாங்கியிருக்காரு. அப்படியே அந்த ஒரு இசை மேதையை இன்னைக்கு உலக அளவுல கொண்டு போனவர் வந்து ஏஆர் ரகுமான். அப்போ இந்திய கலாச்சாரத்துல இசையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆமா ஆமா அப்படியாப்பட்டவரை இன்னும் மேல வளர்க்கணும்னு ஆசைப்படலாமா, இல்ல இவரை சிறுபான்மை சமுதாயத்துக்காக முடக்கப்படுற ஒரு செய்தி மனசு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. ஏஷியாநெட் நியூஸ்ல வந்து அவர் பேசியிருக்காரு. ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு பிபிசி ஏஷியாநெட்ல. இந்த மாதிரி வந்து நான் வந்து நிறைய என்னுடைய வந்து வாய்ப்புகள் வந்து எனக்கு வந்து கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி, இதுக்கு அந்த பிஜேபியில இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கங்கனா ராவத் ஒன்று, அவர் வந்து இந்த மாதிரி தான் பேசுவார். ஏன்னா நம்ம பிஜேபியோடைய ஆதரவாளர்கள் அது மாதிரி பேசுறாங்கன்னுட்டு, அதாவது மைனாரிட்டி முஸ்லிம்ன்றதுனால இவர் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்ன்றத தெள்ள தெளிவா சொல்லாதபடிக்கு அருமையா சொல்லியிருக்காரு. ரைட்டுங்களா? உண்மை, இது வந்து உண்மை, இல்லைன்னு சொல்லல, இது உண்மை. அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். மாட்டு மூத்திரம் குடிச்சா ஜுரம் போயிடும்னு சொன்னாரு. யார் சொன்னா? அந்த காமகோட்டின்ற ஒருத்தர். டாக்டர் சொல்றாங்களா? காமகோட்டின்ற ஒருத்தர் சொல்றாரு. காமகோட்டி டாக்டரா? மாட்டு மூத்திரம் குடித்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவருக்கு பத்மஸ்ரீ விருது. எனக்கெல்லாம் எங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா கசாயம் கொடுப்பாங்க, இல்லைன்னா ரசம் ரசம் கொடுப்பாங்க. இப்ப அது என்ன மாட்டு மூத்திரம் குடிச்சா கண்டுபிடிச்சிருக்காங்களா இப்போ? இல்லம்மா, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன், நீங்க காமெடி நினைக்காதீங்க. நீங்க சொல்றீங்களா ஒருவேளை மாட்டு மூத்திரம் குடிப்பவருக்கு ஜுரம் போய்விடும் என்று காமகோட்டி அவர்கள் சொன்னதற்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டது. இந்த ஐஐடில அதே காமகோட்டி ஐஐடில வேலை செய்யறது மாட்டு மூத்திரம் எப்படி படிக்க கேஎம்சில கூட இருந்தாரு. அப்ப அந்த பிள்ளைகளை இப்படிதான் படிக்குமா? அதனால இவர் சொன்னதுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டது. ஓ, மாட்டு மூத்திரம் குடிச்சா சுரம் போயிடும்னு கண்டுபிடிச்சிருக்காரு. சும்மா எப்படி ஒரு விருது கொடுப்பாங்க? இல்ல அதுக்கு ஒரு விருது ஒண்ணு கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நாள் போனா என்னன்னா மனித வந்து மரத்தைய வந்து சாப்பிடுறவனுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு, நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஏன்னா இது இந்த மாதிரிதான் இவங்களுடைய வந்து இவங்களுடைய கோட்பாடெல்லாம் அப்படித்தான் இருக்குது. காமகோடிக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா அது ஏதாவது ஒரு துறையில வந்து அவர் மாட்டு மரத்தை குடிக்கிறவனுக்கு ஜுரம் போயிடும். மாட்டு மூத்திரத்தை குடிச்சா ஜுரம் போயிடும் அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? கண்டுபிடிச்சா அப்ப அதை போய் யாராவது அதுக்கு தான் பத்மபூஷன் விருது கொடுத்திருப்பாங்க. போய் யாராவது அதை எப்படி நீங்க தவறுன்னு சொல்லலாம்? மாட்டு மூத்திரம் குடிச்சா ஜுரம் போயிடும் அவர் 100% கண்டுபிடிச்சிருப்பாருன்னா அவர் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை நாம ஏத்துக்க முடியுமா? நீங்க வேற அது கண்டுபிடிச்சா நாம எந்த மனுஷன் பேர் ஏத்துக்க மாட்டான், யாருமே ஏத்துக்க முடியாது. இல்ல இது மாதிரி ஒரு சம்பவம் இருக்காது. இல்ல அவருக்கு அந்த பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க? அவருக்கு யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரா இருக்காரு. அங்க வந்து மாட்டு மூத்திரத்துல உட்காந்து பின்னாடி குளிப்பாங்க. ஆமா, அவங்க எல்லாம் சங்கிகள், அறிவற்ற செய்வது. அது குளிப்பாங்க, இவர் குடிப்பாங்க, குடிக்கணும், அவங்க எல்லாம் வாங்கி குடிப்பாங்க, குளிச்சுட்டு குடிப்பாங்க. அத வந்து ஜுரம் போயிடும் ஒரு கற்பனை என்னால ஏத்துக்க முடியும். ஜுரமே வராது, ஜுரம் போயிடும், உடம்புக்கு நல்லதுன்றாரு. அதுக்கு அவருக்கு நம்ம வாட்டுக்கு நீங்க சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு ஜுரத்துக்கு மூட்டு மாத்திரத்தை குடிக்க சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எல்லாரும் என் மேல வழக்கு போட்டுருவாங்கம்மா, ஏதாவது ஆயிடுச்சு. ரொம்ப காமெடி பண்றீங்க. காமெடி இல்லம்மா. இப்ப மாதவனுக்கு ஒரு விருது கொடுத்திருக்காங்க. மாதவன் என்ன நடிகர் மாதவன், இவனுக்கெல்லாம் என்ன கீழ்ச்சார இருக்குன்னா, மக்களுக்கு சேவை செஞ்சாரா, நாட்டுக்கு சேவை செஞ்சா, ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருக்கலாம். பிராமணர் குரூப்புக்கு தானே கொடுத்திருக்காங்க. அவார்ட் கொடுத்திருக்காங்க. மத்திய அரசு கொடுக்கறதுக்கு நோக்கம் என்ன? இந்த மாதவன் என்றவன் சினிமாவில் நடிச்சது, கட்டிப்பிடிச்சு நடிச்சதை தவிர என்ன பண்ணாரு? ஒரு சாதனையும் பண்ணல. மக்களுக்கு எதனா செஞ்சாரா? ஏழை மக்கள் செஞ்சாரா? நாட்டு மக்கள் பசியா ஆக்கினாரா? ஏதாவது நல்ல காரியங்கள் செஞ்சாரா? இல்ல எதனா ஸ்கூல் கட்டி இருக்காரா? பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுத்தாரா? என்ன கொடுத்தாருன்னு பிறப்பால பிராமணர்மா அவரு பிராமணர் கொடுப்பாங்க. என்ன அதுக்காக அவார்ட் கொடுத்தா இதெல்லாம் என்ன இருக்கு? மத்திய அரசு மட்டும் இல்ல, நாமெல்லாம் வந்து நாங்கெல்லாம் சிறுபான்மையரும் இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்படுற மாதிரியா? ஆர்எஸ்எஸ் குரூப் வந்து பிராமண பிற்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் எந்த ஒரு போராட்டமும் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு கோரிக்கை கூட வைக்க மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு நான் அவங்களுக்கு தேடி பட்டம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை. இப்ப கூட ஜட்ஜு அந்த தீபத்தை ஏத்த வேணான்னு பாத்தீங்களா? அவர் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னு? அதான் இந்த மாதிரி வந்து ஹிந்துயிசம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க வந்து ஒரு ஜட்ஜா இருந்துகிட்டு
அவர் கொடி ஏற்றிருக்காரு. திரும்பவும் இந்துயிசம் விளக்கேற்றிருக்காரு. இல்ல இந்துயிசம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றது ஏத்துக்கலாம். விளக்கேற்றிருக்காரு. நீ ஒற்றுமையா இருக்கணும்ல. 4 நாளைக்கு முன்னாடி விளக்கேற்றிருக்காரு. பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் எல்லாம் கோயிலுக்குள்ள போக கூடாது ஒரு ஒன்னுடைய சமூகம் சொல்லுது. அதுக்கு நீ குரல் கொடுக்கணும். அதை வந்து ஒரு கேஸ வழக்கா எடுத்துக்கணும். நீங்க இந்து மதம் எல்லாம் சேர்ந்து திருப்பரங்குன்றத்துல தீவிரம் ஏத்தணும்னு சொன்ன நீங்க திருவள்ளூர்ல நடந்த கோயில்ல அசம்பாவிதம் நடக்குது, இந்துக்களே நடக்குது, கோயிலுக்குள்ள போக மாட்டேன்றான், போனா வந்து அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொல்றான். கண்டிச்சு நீங்க வழக்கு எடுத்துக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் தலையிட்டு நீதிபதி எடுத்துக்கணுமா இல்லையா வழக்க? என்னடா நான் இந்து புறம் ஒண்ணு சேர்த்துட்டு தீவிரத்தை கூப்பிடுறேன், நீ என்னடா ஜாதி வெட்டுமை பார்க்கணும்னு சொல்லியிருக்க இந்த நீதிபதி சொல்லல. அப்ப சொல்ல மாட்டாரு. ஏன்னா இவங்க பிராமண கூட்டம், சங்கியல் கூட்டம், இந்த கூட்டம் வந்து அவங்களுக்கு தேவையானதை மட்டும் பந்து உருட்டுவாங்க. மற்றவெல்லாம் சாணின்னு ஊட்டி போடுவாங்க. ஆனா அதே சாணியை எடுத்து 3 நாளே தலையெல்லாம் பூசிக்குவாங்க. பாலை தூக்கி ஆத்துல ஊத்துவாங்க. அதெல்லாம் செய்வாங்க. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். இந்த அதாவது என்ன சொல்றது, இந்த பொண்ணு இப்ப வந்து நாசிக்ல நடந்துச்சுல, டாக்டர் அம்பேத்கரை புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்லி, அந்த அம்மாவை உடனே கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்களே ஏன்? அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டதில்ல. ஒரு அரசு அதிகாரியா இருந்தா கூட கேள்வி கேட்டாங்க. ஆனா அந்த அம்மா வீரமா சொல்லுது. எப்படின்னா, நீ என்னை சஸ்பெண்ட் பண்ணாலும் நான் கவலை இல்லை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், டாக்டர் அம்பேத்கரை நான் வந்து வீழ்த்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை வந்து போலீஸ்காரங்க வந்து அவங்கள கைது பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு நம்ம கைது பண்ணுவாங்க. அதாங்க என்னன்னா, சட்டம் அப்படி சொல்லுது. என்ன சொல்றாங்க, இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிஜேபி கொடியை வந்து இது பண்ணி அம்பேத்கரை வந்து புறக்கணிச்சிங்க. அம்பேத்கருடைய புகழ் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பண்றதுதான் இந்த குடியரசு தினம். அம்பேத்கரை நினைவு கூறுறதுதான் குடியரசு தினம். அப்படி இருக்கும்போது நீங்க அதை செய்யாம உங்க பிஜேபி கொடியை நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க, ஏற்றிருக்கீங்க. அப்போ வந்து நாட்டினுடைய நிலை இவ்வளவு மோசமா இருக்குன்னு நம்ம இருக்கிற உண்மையை கேட்டாங்க. அதுக்காக இவங்க கைது பண்ணாங்கன்னா பவர் கையில இருக்குது பண்றாங்க. பவர் கையில இருந்தா யாரு பவர் அஜெண்டா எங்க இருந்தாலும் வந்து அவங்க வெற்றி நடை போடுகிறது. அப்போ அதைத்தானே வெள்ளைக்காரன் செஞ்சான். அவனை ஏற்று கேள்வி கேட்டா நீங்க வந்து அவங்க கைது பண்ணப்படுவாங்க, சிறையில் அடைக்கப்படுவாங்க. நான் வஉசி சிதம்பரம் அவர்களை வந்து தன்னுடைய சொத்தை விட்டு கப்பல் கட்டினாங்க. கப்பல் கட்டி ஆதிக்க கடலுக்கு அவனுக்கு எதிராக இருக்காரு. அவரை இல்லாமே ஆகிட்டாங்க வெள்ளைக்காரன். இப்ப அதே தான் நீங்கள் செஞ்சா அப்புறம் வெள்ளைக்காரனுக்கு உங்களுக்கு என்ன சுதந்திரம்? ஆதிக்கமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலில் வந்து தமிழ்நாடு இதற்கு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும். ஓகே, நம்ம தமிழ்நாடு இதுக்கு பதில் சொல்லணும்னா மீண்டும் திமுக ஆட்சி வெற்றி நடை போடும். அதாவது அபார வெற்றி கிடைக்கும். எதிர்கட்சி பெரிய வெற்றி. எதிர்கட்சி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க. அதாவது சொல்லக்கூடாது, சில பேர் வந்து கட்சிக்குள்ள வந்தாலும் இந்த கட்சி வழங்காது. சொல்லும்போது வாசனு சுத்தமா வந்து அவரும் வந்து எலெக்ஷன்லயே நிக்காத வந்துட்டேன்னு இன்னும் நிறைய பேர் எடுத்துட்டு வாங்க லிஸ்ட் எடுத்து அவங்க எல்லா லிஸ்டையும் பாருங்களேன். ஒருத்தருமே வந்து எலெக்ஷனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்க கையை தூக்கி நிக்கிறாங்க. யாருன்னா அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக எஸ்ஆர்எம் தன்னுடைய காலேஜை பாதுகாக்கணும், ஏசிஎஸ் அவருடைய காலேஜை பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஒருத்தருமே தன்னை பாதுகாப்பதுக்காக தான். அதுலயே இன்னொரு பெரிய ஜோக் அங்க என்னன்னு பெரிய ஜோக்குன்னா, 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அண்ணா தம்பி, ஐயோ உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன், எப்படி இருக்க தம்பி, நல்லா இருக்கியா, நீ எப்படி இருக்கிறன்னு 2 பேருமே நலம் விசாரித்துக் கொண்டார்கள். டிடிவி தினகரனும் எடப்பாடியாருமே நலம் விசாரித்தாங்க. அண்ணா தம்பி எப்படி இருக்கிற அந்த வடிவேல் ஜோக்கு மாதிரி. டிடிவி தினகரை பத்தி சொன்ன ஒரு எனக்கு ஞாபகம் வருது. வலைதளங்கள்லாம் அது வந்து பழனிசாமி ஆட்சியே பண்ண தெரியல, ஆட்சியை பண்ண ஒரு முட்டாள் அப்படின்னு முட்டாள் சொல்லாம அந்த கட்சியில போய் கூட்டணி செய்யறது நாங்க தற்கொலை பண்ணிக்கிறது. இன்னைக்கு அண்ணா தம்பி கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் கொலாபுறாங்க, மீன்ஸ்ல போடுறாங்க. டிடிவி தினகரனுக்கு கயிறு வாங்க கூட காசு இல்லை, கொடுத்து உதவுன்னு சொல்றாங்க. அது மாதிரி நான் பார்த்தேன். அது சூப்பர். இல்ல அந்த சமூகமே இப்போ வந்து ஒரு முக்குளத்தூர் சமுதாயமே இப்போ வந்து டிடிவிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறாங்க. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்து சசிகலா காலில் விழுந்து தான் வாங்கிட்டு போனாரு. சசிகலா ஒரு ஆதிக்கமாக இருந்தாரு, அதனால அந்த கம்யூனிட்டி அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தது. அப்போ இவர் வந்து போயிட்டு சசிகலாவே வந்து ஏமாத்திட்டாரு. அப்போ உடனே வந்து டிடிவி தினகரன் வேற கட்சி அமைக்காரு, ஓபிஎஸ் ஒரு கட்சி அமைக்காரு. அந்த சமூகம் எல்லாம் சேர்ந்து எடப்பாடிக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு ஒரு பெரிய போராட்டமே வச்சிருந்தாங்க. இப்ப அதே விஷயத்தை எடப்பாடியில போய் டிடிவி தினகரன் சேர்ந்த உடனே இனிமே டிடிவி தினகரனுக்கும் ஓட்டு கிடையாதுன்னு அந்த சமூகம் பேசுது. நான் கேட்கிறேன், சசிகலா அவர்கள்
டிடிவிக்கு யாரு ஆக்சுவலி இவங்க 2 பேருமே சித்தி பையன். சித்தி பையன். சோ சித்தி இல்ல, தங்கச்சி பையன். தங்கச்சி பையன் இவங்க சித்தி. ஆமா இவங்க. சோ தங்கச்சி பையனா இருக்காரு. அப்ப அந்த அம்மாவை விட்டுட்டு இவரு மட்டும் சேர்ந்துக்கிட்டாரு. அப்படியே அந்த அம்மாவை கூட்டு போக வேண்டியதானே. அம்மாவை கூட்டிட்டு வந்தா தான் பெரிய பிரச்சனை. அவங்க தானே பொதுச் செயலாளர் இப்போ வரைக்கும் உட்காந்துருக்காங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவங்க தான். இந்த அம்மாவை புரட்சி தலைவி அவர்களை ஏமாத்தி வெளியே வந்தாங்க பணத்தை சுட்டிக்கின்னு. இப்பவும் பாருங்க இந்த லேடியை விட்டுட்டு தான் போயிருக்காரு டிடிவி. சீக்ரெட் கூட்டணி அதானுங்க. அதாவது ஒரு நாஸ்டி கூட்டணி, அதாவது அருவருக்கத்தக்க கூட்டணி. இதெல்லாம் வந்து கூட்டணி. அதாவது இந்த தினகரன் வந்து போய் எடப்பாடி இருக்கிற இடத்துல போய் இவ்வளவு காரி துப்பிக்கிட்டு திரும்ப 2 பேரும் ஒன்னா அண்ணா தம்பின்னு போய் பிஜேபி கூட்டணியில சேர்ந்தாங்க. அதாவது தனக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது, தன்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்தை காப்பாற்றணும். 2 பேருக்குமே எடப்பாடியார் தான் டிடிவிக்கு தான் எல்லாம் ஒன்னா அதிமுக ஒன்னா சேரணும், நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். ஏன் ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அதுல வந்து நம்ம பாராட்டு இருக்கலாம். ரைட்டுங்களா? இதுல ஓபிஎஸ் கட்டி விட்டாங்க, இதுலயும் கட்டி விட்டாங்க. இவனை காப்பாத்திக்கிறதுக்கு இவன் டிடிவி போய் அண்ணா போய் நிக்கிறாரு. இவர் தம்பி இவரை காப்பாத்திக்க தம்பின்னு 2 பேரும் கட்டி முடிச்சுக்கிட்டாங்க. இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின். தேமுதிக விஜயகாந்த் கட்சி அதுல வந்து மேடம் பிரேமலதா அவங்க வந்து திமுகவில் வந்து 10 சீட்டுக்கும் ஒரு ராஜ்யசபா எம்பி கேட்டதா ஒரு வதந்தியோ, அது எதுவோ தெரியல, வதந்தியோ எதுவோ வேலைகள் வந்தது. நான் கூட இப்போ மோடி அவர்கள் வந்தாங்கல்ல தமிழ்நாட்டுக்கு, அப்போ கூட பிரேமலதா அங்கே போகலை, பார்த்தீங்கன்னா போகலை, கட்சியில் சேரலை. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் இப்போ அந்த கட்சியில் வந்து எடப்பாடி தலைமையில் சேர்ந்துட்டாங்க, கூட்டணி சேர்த்தாங்க. கூட்டணி சேர்த்து 6 சீட்டோ என்னமோ கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே திமுகவிட்ட இவங்க பேரம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்களா? அதாவதுங்க அந்த அம்மா வந்து ஷீ இஸ் அ லேடி வித்தவுட் எனி எத்திக்ஸ். வெறும் வந்து பணம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த அம்மாவுக்கு. பண அலைச்சல் ஓவரு. அதனாலேயே வந்து கட்சியை நாசம் பண்ணுறீங்க. இந்த அம்மாவுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 6 சீட்டு. யார் நிற்க போறா? இவங்க 2 பசங்க நிப்பாங்களா? அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கா, தம்பி இவங்க 4 பேர் சரியா போச்சு. அப்ப 6 சீட் மட்டும். ஆமா தம்பி போன கட்சி எங்க இருக்குது? அதாவது இவங்களுடைய அஜெண்டாவே இந்த அம்மா வந்து என்னன்னா, முதல்ல வந்து இன்னைக்கு கூட நான் ஒரு அழகான ஒரு படம் பார்த்தேன். இந்த அம்மா பெட்டியை தூக்கி நிக்கிறாங்க. யாராவது காசு கொடுத்தா போவாங்க. என்ன பெட்டி? இந்த அம்மா வந்துங்க ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவரை வந்து இந்த அம்மா நாசப்படுத்தின ஒரு நல்ல பேரை இந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா கட்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த அம்மா என்ன பெரிய விஷயம், ஜெயலலிதா மாதிரி கட்சி தலைவர் ஆகணும்னு பாத்துட்டு இருக்காங்களா? ஜெயகாந்த் கிடையாது. ஜெயகாந்த் வந்து திரைப்படத்துறையில இருக்கும் போதும் அந்த திரைப்பட நடிகர்களுக்கு, நடிந்த கலைஞர்களுக்கு நிறைய நன்மை செஞ்சாங்க. நல்லா செஞ்சாருங்க எல்லாரும். அதே மாதிரி பொது வாழ்க்கையிலேயே அவர் நிறைய விஷயங்கள் நல்லா அவர் வந்து நம்ம குறைய சொல்லணும். அவருக்கு வந்து போய் கஷ்டம் யாராவது கேட்டா அள்ளி கொடுப்பாங்க. உண்மையிலேயே வந்து படத்துல நஷ்டமான வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பாறாங்கல்லா இருந்தது இந்த அம்மா. அவர் பேரை பேசுறது வசதியா போகுது. அவர் பேரை வச்சு பேரம் பேசுறாங்க, அவர் பேரை வச்சு கட்சி நடத்தினுக்கிறாங்க, அவர் பேரை வச்சு ஒரு 4 தொண்டரை வச்சிருக்காரு. எல்லாமே அந்த ஒரு மனிதனுக்காக தான் இருக்காங்க, தவிர பிரேமலதா முகத்துக்காக வரல. இதுல வேற என்னை வந்து அன்னை பிரேமலதான்னு எப்படி கூப்பிட முடியும்? சரி, அது அவங்க பேர் யாருன்னு அதுல ஒண்ணு தப்பு இல்லைங்க. பேரு அண்ணன் கூப்பிட்டு அண்ணனா தமிழ்ல அம்மா தானே அர்த்தம். இல்ல இவங்க என்ன சாதனை, இந்திரா காந்தி அம்மா மாதிரி அன்னை இந்திரான்னு சொல்றோமே, அந்த மாதிரி என்ன பெரிய சாதனையா? இந்திரா காந்தி வட மாநிலத்தில் இந்திக்காரர்களுக்கு அண்ணன் கொடுப்பீங்க, தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ் பொண்ணுக்கு அண்ணன் கூப்பிட மாட்டீங்களா? என்ன அண்ணன் என்னத்து கூப்பிடுறது? அண்ணையின் கூப்பிடுறதுக்கு தகுதிகள் வேணுங்க. எல்லாரும் அண்ணையின் கூப்பிட்டு பண்ண முடியாது. அவங்க கட்சியில அவங்களுக்கு அண்ணன், அவங்க கட்சிக்கார கூப்பிட்டு போறாங்க, நமக்கு என்ன இருக்கு? எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி, அந்த அம்மாக்கு பணம் ஒண்ணுதான் நம்ம முக்கிய குறிக்கோள். அன்புமணி ராமதாஸ் மனைவி இருக்காங்க, சௌமியா ராமதாஸ், அன்புமணி, அவங்க வந்து இந்த இப்போ ஒரு கொஸ்டின் பண்றாங்க, 108 கொண்டு வந்தது நாங்க தான். அதெல்லாம் சும்மா வந்து திமுக நாங்க உங்க வீட்டுக்காருக்கு வந்து மத்திய மந்திரி கொடுத்ததே எங்க தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர். அவருடைய போட்ட பிச்சை தான் உன்னுடைய வீட்டுக்காரர் வந்து இன்னைக்கு வந்து இதா இருந்தாரு, மந்திரி பதவி கொடுத்தது கலைஞர். ஆமா, அவர் ஆட்சியில தானே வாங்கினாங்க. அவர் மக்களே சந்திச்சு வாக்கு வாங்காதவர், அவர் நாமினேட் எம்பியா போனாரு. யாரு கொடுத்தா? ஒரு ரெக்கமெண்டேஷன் டிஎம்கே. ஆமா, அப்படி சொல்லுங்க. மந்திரி இவர் எப்படி கொடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மந்திரி கிடையாது. தலைவர் சொல்லனா மந்திரி கிடைச்சிருக்குமா? மன்மோகன் சிங் ஆட்சியில சொல்லி என்னங்க பேசுறீங்க? தலைவர் அன்புமணி ராமதாஸ் இங்க எம்எல்ஏ இருந்து அமைச்சராக அவர் எங்க எம்எல்ஏ ஆகுறது? நீங்க வேற, அவரும் ஆக முடியாது, அந்த அம்மாவும் ஆக முடியாது. சும்மா அப்ப 108 இவங்க எல்லாம் கொண்டு வரல. 108 வந்து ஆந்திரால நம்ம இவரு ரெட்டி கொண்டு வந்தாரு,
ராஜசேகர் ரெட்டி. அதை பார்த்துதான் நம்ம தலைவரை வந்து இது நல்லா இருக்கேன்னு சொல்லி. ராஜசேகர் ரெட்டி வந்து ராஜசேகர் கர்நாடகா இல்லங்க, இது நம்ம ஆந்திரா அவரு கொண்டு வந்தாரு. அதை பார்த்துட்டு தான் நம்ம தலைவரை வந்து 108 திட்டம் வந்து சிறப்பான திட்டம் கொண்டு வந்தாரு. மாநில முதலமைச்சர்கள் மருத்துவத்துறை டைம்ல வந்து இவர் மருத்துவ மந்திரியா இருந்தாரு. இவர் என்னத்த 108 கிழிச்சாரு. அந்த மருத்துவத்துறை மந்திரியா இருக்கும்போது பல கோடி ஊழல் செஞ்சோம்னு இன்னி வரைக்கும் சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன, அதுக்கு பயந்துதான் போய் அங்க போய் காலில் வந்து இவர் பெரிய இங்கிலீஷ் பேசுறாரு. சும்மா போகஸ் பீப்புள். படிச்ச ஒரு டாக்டர், அவரும் டாக்டர் தான், அதுல ஒண்ணு படிச்சிருக்காரு, நல்லா பேசுவாரு. பட் அந்த வழக்குக்காக இவரை மிரட்டி அந்த கட்சியில வச்சுக்கிறாங்களா? யார் மிரட்டினா? இவரா போய் என்ன சிபிஐ எல்லாம் மிரட்டுறதெல்லாம் மிரட்டினா தூக்கி உட்கார வைக்கணும். அதுதான் உண்மை. வழக்கு வந்து நல்ல முறையில வந்து நடக்கணும். இவர் மேல இவ்வளவு வழக்கு இருக்குது, அதுக்கு பேர் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. என்னமோ யோகிய மாதிரி டிஎம்கே பத்தி பேசுறது, தலைவர்களை பத்தி, நம்ம தலைவரை பத்தி பேசுறது, இதெல்லாம் வந்து நல்லது இல்லை. உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியுமா? அஜித் பவார்னு ஒருத்தர் எதிர்கட்சியில, அப்ப காங்கிரஸ்ல இருக்கும்போது வந்து 1000 கோடி ஊழல்னு சொல்லிட்டு பாஜக தான் சொன்னது. அப்புறம் அந்த கட்சிக்கு போனோம்னா அந்த ஊழலை பத்தி மறந்துட்டாங்க. இன்னைக்கு அவரு இறந்துட்டாரு. அவருக்கு ஒரு நினைவு ஒரு அஞ்சலியை நாங்க செலுத்துறோம். ஆமா, அவருடைய ஊழல்வாதியா இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் மன்னிப்பா மறப்போம்ன்ற விஷயம் நிச்சயமா. அது நம்ம தலைவர், பெரிய தலைவர் டாக்டர் கலைஞர், எங்க இது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கொடுத்த எங்களுக்கு வந்து அதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடமே. மன்னிப்போம் மறப்போம். நிறைவா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ வந்து 2026 தேர்தல் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்க பயங்கரமா பேசப்படுறது. எல்லா கட்சிகளும் இன்னைக்கு மக்களை சந்திக்க தயாராகிட்டாங்க. திமுக எந்த அளவுக்கு இருக்கு? வெற்றி வாய்ப்பு அமோகமா இருக்கு. வெற்றி வந்து வாய்ப்பு வந்து நாங்க போய் எங்களுக்கு வெற்றி கொடுங்கன்னு நான் மக்களிடையே கேட்க வேண்டாம். பெண்கள் வாக்கு எங்களுக்கு போதும். அது அதே மாதிரிதான் எம்ஜிஆர் பெண்கள் வாக்குல தானே ஜெயிச்சாரு. அதே மாதிரிதான் எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பெண்கள் வாக்குல கூட தஞ்சாவூர்ல மிகப்பெரிய மகளிர் மாநாடு. அப்போ அதாவது ஒற்றுமை என்பது கலைஞர் குடும்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நான் பார்த்தேன். எப்படின்னா, ஒரு வீரவாள் கொடுக்குறாங்க அந்த தளபதி, அது வந்து ரொம்ப உண்மையிலேயே ஒரு பெரிய மாட்டான் சமுதாயம், அந்த மாதிரி மாட்டுத்தாய், அந்த மாதிரி கலைஞர் குடும்பத்துல இன்னும் அந்த தளபதி வந்து எல்லாருக்குமே இந்த பேச்சு சுதந்திரம், அவங்களுடைய வந்து நடக்க சுதந்திரம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரம், சகிப்புத்தன்மை. அவர் வந்து சகிப்புத்தன்மை இல்ல, எல்லாரும் அவங்கவுங்க திறமைகளை கொண்டு வரட்டும்னு நினைக்கிறார். அத இன்னி வரலாம் பாருங்க, யாரையும் வந்து அவர் தொட்டு எதுவுமே செய்ய மாட்டார். நினைச்சிருந்தாருன்னா இத்தனை பேர் இறந்ததுக்கு டிவிக்கேல கடுமையான வழக்குகளை தொடர்ந்து இருக்கலாம். ஆனா போட்டோம், மக்கள் பதில் சொல்லுவாங்க. மக்கள் பதிலுக்காக விட்டாச்சு, மகேசன் தீர்ப்புன்னு விட்டாச்சு. ஒரு விஷயம் வழக்கு தொடர்ந்து சொன்னீங்கல்ல, மதிப்புக்குரிய சீமான் அவர்கள் வந்து விஜய் தான் அந்த கூட்டத்தை நடத்தினாரு, அவர் மீது ஏன்டா ஒரு வழக்கு போட உங்களுக்கு துப்பு இல்லையான்னு கேட்டாப்ல. ஆனா தமிழக முதல்வர் வந்து அதை பத்தி வழக்கே போட வேண்டாம், அதை விசாரிச்சு செஞ்சுக்கலாம், ஒரு நபர் கமிஷன் ஆரம்பிச்சு அதை விட்டாரு. ஆனா அதை கேட்காம இவங்க வந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வழக்கு போட்டுருவோம் பயத்துல நீங்க வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும் மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு கேட்டாரு. இப்ப சிபிஐ விசாரணை வச்சு பாவம் இவங்க வழக்கு போட்டாம இருந்தாலும் கேஸ்ல இல்லாம இருக்கலாம். சிபிஐ விசாரணை கொண்டு இவரே கொண்டு கொடுத்து இப்ப அங்க சிபிஐ ரெண்டு விசாரணை போட்டாங்க. அங்கேயும் ஒரு சஸ்பெண்ட் ஆடியோ வந்து விஜய்க்கு போட்டு கட்டப்பட்டதான். அதுல வந்து கொஞ்சம் சஸ்பெண்ட் இருக்கு, நீங்க வந்து ரொம்ப ஆடினா உட்கார வச்சுன்ற மாதிரி மிரட்டி அனுப்பிச்சதா வதந்திகள் சார். எனக்கு வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு நாள் என்ன பார்த்தாரு. அவர் சொன்னாரு, நான் ஒரு லெட்டர் எழுதலான்னு இருக்கேம்மா சிபிஐக்கு, இத்தனை பேர் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டுல, ஏன் நீங்க இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கன்னு நான் எழுதலான்னு இருக்கிறேன். அதை நான் கூட எழுதலான்னு இருக்கிறேங்க, இது எங்க போய் இந்த புலம்புல சொல்றேன். சிபிஐ வழக்கு எடுத்துட்டாங்க. சிபிஐ வழக்கு என்ன முடிவு வந்தது? 2026 தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன முடிவு வந்தது. அது வந்து தேர்தலுக்காக பாக்காதீங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சா ஜெயிலுக்கு அனுப்புறீங்கல்ல, ஒருத்தன் கொலை பண்ணா ஜெயிலுக்கு அனுப்புறீங்க, ஒருத்தன் திருடுனா ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் சாவுக்கு காரணம் அதை ஒருத்தன் பேசுறான், ஒரு அல்லக்கை ஆதவ அர்ஜுனா, அவன் பேர் அல்லக்கை ஆதவ அர்ஜுனா, நல்லதான் காரணம். ஒரு டைட்டில் கொடுக்குறீங்க. ஆமா, அல்லக்கை ஆதவ அர்ஜுனா, அல்லக்கை நல்ல பேர், அல்லக்கை ஆதவ அர்ஜுனா. ஆமா, ஏதாவது நீங்க இந்த திருவிழா மலை மாதிரிக்கெல்லாம் வந்து பாஜக போய் கட்சியில நீங்க உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னா அவங்க எந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியா முழுக்க அப்படித்தான் இருக்கு. சரத்பவர் போய் அஜித் பவர் இறந்தார 1000 கோடி ஊழல்னு முதல்ல முழக்கமிட்டது பாஜக. ஆனா அந்த கட்சியில சேர்ந்த உடனே அந்த 1000 கோடி ஊழலே மறைஞ்சு போச்சு.
இவங்க சொல்லுவாங்க கங்கா தீர்த்தத்தை கொண்டாந்து ஊற்றினால் உங்களுடைய பாவம் எல்லாம் கரைந்து விடும், மாட்டு முத்தத்தில் குளிச்சுன்னா உங்களுக்கு சுரம்லாம் போயிடும், அந்த நீரை குடிச்சா வந்து சுரம் போயிடும். இதெல்லாம் கஷாய சுரம்னா நீங்க இந்த கொரோனாவில் கொடுத்துருக்கலாமே மாட்டு முத்திரத்தை, அதை பத்தி நீங்க கொடுத்துருக்கலாம்ல. நீங்க இவர் லேட்டா கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. என்ன எவ்வளவு ஒரு படிச்ச மனிதர், ஒரு ஐஐடியோட நிறுவனர் இருக்காரு, இவர் வந்து இந்த மாதிரி அதுதான் சொல்றேன். என்ன சொல்றது, இப்ப என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் ஆனா மனிதன் மலத்தை தின்றால் வந்து இந்தியாவிலே ஆமா விருதுக்காக கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது, ஒண்ணுமே இல்லை. இதுதான் இவங்களுக்கு விருதுக்காக யாராவது மனுஷ போய் மலம் சாப்பிடுவாங்க. இல்ல சொல்றேன் ஏங்க, இப்ப இந்த மாட்டு முதிரை குடிக்கிறது அடுத்தது அதுக்கு தான் வருவாங்க. அவங்க குடிப்பாங்க, நான் விருதுக்காக எங்களையும் அது மாதிரி சொல்லாதீங்க. எனவே இதுவரைக்கும் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு நம்மளுடைய செய்திகளுக்கு அருமையா சிறப்பான காமெடியான பேச்சும் உங்களுடைய காமெடியான வந்து எங்களை கேட்ட கேள்விகள் வந்து ரொம்ப சந்தோஷம். காமெடியா சொல்லல, இந்திய நடப்புல நாங்க பாக்குறோம் இந்த காமெடியான சீன் அவங்க செய்யறாங்க. அதை வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியா நம்மளுடைய சேனலுக்கு கேள்வியா கேட்டோம் தவிர யாரையும் காமெடி பண்ணவோ இழிவுபடுத்தவோ நமக்கு தேவையில்லாமா. உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு நம்மளுடைய சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். இன்னொரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.